இன்றைக்கு நின்று பிரசங்கம் பண்ண கிருபை கொடுத்தா. ஒரு 5 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது. விசுவாசத்தில் ஆரோக்கிய சாமிலி சைலா அவர்கள் வீட்டில் அந்த திமிர்வாதக்காரன் அந்த செய்தியை போது சரி கொஞ்சம் வலிச்சா உக்காந்துக்கலான்னு சொல்லி தான் நான் இருந்தேன். ஆனால் முழுமையாய் பிரசங்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்தா. அரை மணி நேரம், இப்போ 3/4 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ண கர்த்தர் பலப்படுத்துவா. அது விசுவாசம்தான். இப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னா, திமிர்வாதக்காரன் கையை எப்படி ஒருத்தன் இன்னொரு ஆள் சர்ச்சுக்கு வந்தான். கையை நீட்டுன்னு சொல்லும்போது அவன் இப்படியே வச்சுருந்தானா சுகம் இருக்காது. நீட்டுன்னு சொல்லும்போது என்ன செஞ்சான், இப்படி ட்ரை பண்ணால் சுகம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த திமிர்வாதக்காரனை படுக்கை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. படுக்கை எடுத்துக்கொண்ட நடன்னு சொன்னபோது ஐயோ என்னையே 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களே, இப்போ நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறதான்னு யோசிச்சார்ல. ஒரு ட்ரை பண்ணியிருப்பார். கர்த்தருடைய பலன் டுனாமிஸ், அந்த சுகமளிக்கிற வல்லம் என்ன செஞ்சுருக்கோம், இறங்கியிருக்கும். ஒரு புது பலன் வந்திருக்கும். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். 38 வருஷமாக அதேமாரி தான் படுத்த படுக்கையாக கடந்தேன். அதையும் பைபிளில் நிறையா சொல்லலாம். அதனால் நல்லா கால் சுகம் ஆகிட்டு வருது, இம்ப்ரூவ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க எனக்கு ஆசை. சரி, முதல்ல பெட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி பெட்டில் சுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்போது என் பெட்டில் நல்லா நேர் முழங்கால் பிடிட்டு 2 கரத்தை உயர்த்தி ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தா. அடுத்து தரையிலையும் முழங்கால் போட கர்த்தர் பலப்படுத்துவார். அறையில் ஆடாமல் அம்பலத்தில் என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. வீட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறங்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். கர்த்தர் கொடுத்த பலன் சுகம் ஜீவன். நீங்கள்லாம் ஜெபித்தீர்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, நல்லா கவனிங்க. மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கி இருங்க. 2வது வாரம் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கடல் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் இருங்க. ஏன்னா இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. சிந்திகையா வந்திருக்காங்க. சிந்திகையாங்கிற 2 பேர் மாறி மாறி வரும் இல்லை, கெஸ்ஸியா அப்படி மாறி மாறி எனக்கு ஒரு வாயில். சரி, கெஸ்ஸியா வந்திருக்காங்க, இன்றைக்கி இருங்க. மாதம் ஒரு தடவை 2வது இதான் ஆச்சு. எதுவுமே நம்ம டைம் மாறி மாறி செய்யலாம். ஏதாவது பாஸ்டர் அம்மா கூட சொன்னாங்க, நீங்கள் சொன்னால் ஓகேன்னு சொன்னாங்க. அதனால் சின்ன பிள்ளைங்கள் நீங்களும் இன்றைக்கி இருங்க. அடுத்து 3 வாரம் நீங்கள் போகலாம். சரி, பைபிள் நோட்டு பேனா கொண்டு வந்த எல்லாரும் உங்கள் அப்படி குறிப்பெடுக்கிற நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல பழக்கம். நான் செய்யாததை சொல்ல, நான் எங்கே போனாலும் யார் பிரசங்கம் பண்ணாலும் அது குறிப்பெடுக்கிற பழக்கம். அதில் ஏதோ ஒன்று பேசுவார், தெரிஞ்ச சம்பவமாக இருந்தாலும். அதனால் அப்படி இருந்துச்சுன்னா பேப்பர் பேனா நோட்டு, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் டைரிலாம் கொடுத்தோம். அநேகர் எடுத்து வந்திருக்கீங்க, எடுத்துகிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்குற மாதிரி ஒரு நோட்டாவது வாங்கி கொடுங்க, டைரி வாங்கி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சண்டே கிளாஸ் அனுப்பினாலும் ஒரு பைபிள், ஒரு டைரி அப்படி நோட்டோடு அவங்க போட்டோம், டைரியோட போட்டோம், நோட்டோட போட்டோம். சரி, இன்றைக்கி ஒரு செய்தியினுடைய தலைப்பு எழுதிக்கங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நல்ல தலைப்பா? ஒவ்வொரு தலைப்பும் அருமையான தலைப்பு. போன வாரம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வது எப்படின்னு ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். இப்போ கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்போது ஒரு தலைப்பில் ஒரு 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னை 7 பாயிண்ட் பிரசங்கியாருன்னு அடிக்கடி பாஸ்டெல்லாம் சொல்லுவாங்க. 2 குறைச்சி இப்போ 5 கொஞ்சம் மாறிட்டு வரேன், 3ஆவும் மாறிட்டு வரேன். அதனால் 5 காரியம். இதுக்கு ஆதார வசனம் எபிரேயர் 3:1. சீக்கிரம், எபிரேயர் 3:1. எபிரேயர் 3:1 எழுதிக்கங்க. எழுதுறவங்க எழுதிக்கிட்டு என்னை கவனிக்கணும், பைபிளையும் எடுக்கணும். எழுதுறவங்க எழுதிட்டு பைபிளையும் திருப்பணும், கவனிக்கணும். எழுதாதவங்க நீங்கள் டக்குன்னு பைபிளை திருப்பிடலாம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இது எபிரேயர் 3:1 கடைசி பார்க்க தான் தியானம். கிறிஸ்து இயேசுவை எப்படி நம்ம பார்க்கணுமா, கவனித்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பார்க்குறேன், இப்படி பார்த்து பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ஒருத்தரையே பார்க்குறதும் என்னது, அப்போ என்ன உண்டு, நல்ல கவனம் உண்டாகும். அவங்க என்ன செய்கிறாங்க, பைபிள் எடுக்கிறாங்களா, குறிப்பு எடுக்கிறாங்களா, கவனிக்கிறாங்களா, இங்கே இருக்கிறாங்களா, வீட்டில் இருக்காங்களா, அதை கவனித்து பார்த்தாவே தெரியும். சரீரம் தான் அங்கே இருக்கும். அப்படி எண்ணங்கள் போகிறதெல்லாம் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் பயப்பட முடியாது சொல்லலை. ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டு எல்லாத்தையும் தெரியும். அதுபோல் 26 வருடம் ஊழியம் செய்கிறதுனால அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார்.
அப்போ ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். பல காரியத்தை ஆண்டவர் கவனித்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் கவனித்து பார்க்குறத விட இயேசுவை நீங்களும் நான் என்ன செய்யணும்? கவனித்து பார்க்கணும். ஆங்கிலத்தில் கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் அப்படின்னு தலைப்பு எழுதுக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் ஆர் அல்லது கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்க? கவனித்து பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க வாரீங்க, பெரியவங்க இருக்கீங்க. நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அவரை கவனித்து பார்த்துருக்கோம். எத்தனையோ காரியம் அவர்கிட்ட இருக்கிறது. அது எல்லாத்தையும் தியானிக்க நேரம் போதாது. இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அவரை கவனித்து பார்த்தா இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இயேசுவின் ஜெப வாழ்க்கை. கவனித்து பாருங்கள்னு தான் மெயின் ஹெட்டிங். அதில் எல்லாத்தையும் கவனித்து பார்த்து பிரசங்கம் பண்ண நேரம் போதாது, நீங்களும் உட்கார நேரம் போதாது. அதில் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கவனித்து பார்த்து 5 வகை ஜெபம் அதில் நம்ம செய்கிறோம், இன்னும் செய்யணும். இந்த செய்தி உங்களை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, உங்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக தான் இந்த காரியம். அதுக்கு முன்னாடி முகவரையாய் ஒரு 5 நிமிஷத்தில் சில காரியத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நான் செய்திக்கு போகிறேன். ஜெபம் என்பது அவருடைய பாதத்தில் இருதயத்தை ஊற்றுவது தான். என்னது ஜெபம்? பிள்ளைங்க கவனிங்கப்பா, இங்கே கவனிங்க, ஏதோ ஒன்றாவது புரியும். ஜெபம் என்பது அவர் பாதத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை ஊற்றுவது. அன்றைக்கி ஒரு சகோதரி பெத்தானியா மரியாள் கலங்கமில்லாத நலத தைலத்தை 300 பணத்துக்கு பாதத்தில் ஊற்றுனா தலையில் ஊற்றுனதை பார்க்குறோம். இப்போ நம்ம அப்படி சென்ட்டை போடுறதல்ல. ஜெபம் என்பது அவருடைய பாதத்தில் அன்னாலை போல் நம்ம என்ன செய்யுது? இருதயத்தை ஊற்றுவது தான் ஜெபம். ஜெபம் என்பது தேவனோட பேசுவது, அவரோடு ஐக்கியம் கொள்வது, அதான் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன என்று தான் நான் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஜெபம் என்பது தேவனோட பேசுவது. அவர் நம்மோடு பேசுவது பைபிள் மூலம். நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களோட பேசுகிறார். இந்த 3/4 மணி நேரம் பிரசங்கத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட என்ன செய்கிறாரு? இப்போ ஊழியக்காரன் மூலம், ஊழியக்காரன் வாயாக இருந்து, ஊழியக்காரன் வாயிலிருந்து வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களோடு பேசுகிறார். பேசுவது நானாக இருந்தாலும் வசனத்தின் மூலம், ஊழியக்காரன் மூலம் உங்களோடு இப்போ பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட எப்படி பேச முடியும்? அவர் தெய்வம், சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ ஜெபத்தில் தான் என்ன செய்ய முடியும்? அவரோடு கூட என்ன செய்ய முடியும்? நம்ம பேச முடியும். அடுத்து ஜெபம் என்பது நமது பரம தகப்பனின் பொக்கிஷ சாலையை திறக்கும் சாவி. நிறைய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம வர்ஷிப் பண்ண கூட பாடினாங்களே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே நீ பாடணும் பார்த்தீங்களா? எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பரலோகத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்யுது? இறங்கி வருது. அதனால தான் ஜெபம் என்பது பரம தகப்பனின் அந்த பொக்கிஷ சாலையில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அந்த பொக்கிஷ சாலையை திறக்கிற ஒரு சாவி தான் என்னது? ஜெபம். ஜெபம் என்பது தேவ பிரசன்னத்தை உணர்வது. அன்னைக்கு லிட்ரலாக இயேசு ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் இப்படி என்ன மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணார். இப்போ இயேசு இங்கே நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய மத்தியில் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்த பிறகு அவருடைய பிரசன்னத்தை உணர்றோம். ஜபிக்கும் போது பிரசன்னத்தை உணர்கிறோம். பாடி ஆராதிக்கும் போது, ஜபத்தில் ஒரு பகுதி தான் பாடி ஆராதிப்பது. பாடி ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்தில் உணர்கிறோம். அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது இருதயத்தை ஊற்றுவது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, அவரோடு ஐக்கியம் கொள்வது. ஜெபம் என்பது பரம தகப்பனின் அந்த பொக்கிஷ சாலையை திறக்கிற ஒரு கீ, ஒரு சாவி தான் ஜெபம். ஜெபம் என்பது தேவ பிரசன்னத்தை உணர்வது. இப்போ ஜெபத்தை குறித்து நிறைய பொன்மொழிகள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10 பொன்மொழிகளை நான் சொல்கிறேன். எழுதுறவங்க நீங்கள் ஸ்பீடாக எழுத முடியாது, முடிஞ்சால் எழுதிக்கங்க. 2 தரம் நான் வேணால் அவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்க கவனிங்க, குறிப்பெடுக்காதவங்க கவனிங்க. இயேசுவின் வாழ்க்கை புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஜெபம். இயேசுவின் வாழ்க்கை புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஜெபம்.
இதேமாரி வேற அரசியல் தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன வந்திருக்கும்? கைத்தட்டி இருக்கும், அல்லேலுயா சொல்லிருக்கும். இன்னும் ஒரு ஆமேன் ஒரு அல்லேலுயா இப்படியா உட்காந்துருக்கிறது? மறுபடியும் சொல்கிறேன், என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம். இயேசுவின் வாழ்க்கை புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் ஜெபமே. ஒரு 10 பேர் 20 பேர் சொல்கிறாங்க, மற்றவங்க அமைதியாக இருக்காங்க. சரி, ரெண்டாவது, ஜெபம் என்னும் தெய்வீக கலை. அது ஒரு கலை. அந்த ஜெபம் என்னும் தெய்வீக கலையை கற்றுக் கொடுக்கும் குரு இயேசுவே. மறுபடியும் சொல்கிறேன், ஜெபம் என்னும் தெய்வீக கலையை கற்றுக் கொடுக்கும் ஒரு குரு இயேசுவே. ஆமென். நல்லா ஒவ்வொன்று சொல்லும்போது ஆமென் அல்லேலூயா சொல்லி உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. மூன்றாவது, ஜெபம் கிறிஸ்தவனின் உயிர் மூச்சு, சுவாச காற்று. ஜெபம் கிறிஸ்தவனின் உயிர் மூச்சு, சுவாச காற்று. ஒரு உயிர் மூச்சு விடுற மாதிரி ஜெபம் நமக்கு இருக்கணும். இயேசுனுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு. அப்படி இருந்தார், உயிர் மூச்சா இருந்தார், சுவாச காற்று. அப்படி இடைவிடாமல் இருப்போது இடைவிடாமல் நம்ம ஜெப சிந்தையில் இருக்கணும். நேரெடுத்து ஜெபிக்கணும், சில நேரம் ஜெப சிந்தையில் இருக்கணும். அது செய்தியில் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். ஜெபம் கிறிஸ்தவனின் உயிர் மூச்சு, அவனுடைய சுவாச காற்று. அடுத்து கையை தட்டி தான் ஆகணும். ஜெபம் நம்மை உருவாக்கும், உருமாற்றும், ஊன்ற கட்டும். ஜெபம் நம்மை உருவாக்கும், உருமாற்றும், ஊன்ற கட்டும். எத்தனை வார்த்தை பார்த்தீங்களா? ஜெபம் நம்மை உருவாக்கும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் உருவாக்கும், உருமாற்றும், நம்மளை மாற்றும். நம்ம சுபாவத்தை நம்மளாக மாற்ற முடியாது. ஜெபம் வேத வசிப்பு நம்மளை மாற்றும், ஊன்ற கட்டும். நாலாவது. அஞ்சாவது, ஏற்கனவே அதை சொன்ன வார்த்தை தான் இங்கேயே வருது, அங்கே ஜெபத்திலே சொல்லிட்டேன். சரி, அதனால் 5 விட்டுறேன். 9 10 மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே சொன்னது தான். அடுத்து உபவாசமும் ஜெபமும். அது உபவாச ஜெபம். உபவாசமும் ஜெபமும் உள்ளத்தை மென்மையாக்குகிறது. இன்னும் சத்தமாக தான் சொல்லுங்கள்ல. ஆமாம், சில இப்படிலாம் சொல்லிலாம் சில சபையெல்லாம் இருக்க மாட்டாங்க. சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமென் அல்லேலூயா வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சில செய்தியாளர் வரும்போது என்னடா சபையில் அப்படியே கப்புச்சுப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு நான் தான் காரணம், உங்களை பழக்க வைக்கணும். ஜெபம், உபவாசம் ஜெபமும் உள்ளத்தை என்ன செய்யுமா? மென்மையாக்கும். ஆமேனாவா? ஆமேன். சரி, அடுத்து பரிசுத்தத்தை, பரிபூரண பரிசுத்தத்தை அடைய உதவும் ஒரு படிக்கட்டு ஜெபம். மறுபடியும் சொல்கிறேன், பரிபூரண பரிசுத்தத்தை அடைய உதவும் ஒரு படிக்கட்டு தான் என்னது? ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அடுத்து ஜெபிப்பவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவன் ஜெபிக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, தடுத்துரும். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க முடியாது. அடுத்து கிறிஸ்தவனின் முதல் தேவை ஜெபம், 2வது தேவை ஜெபம், 3வது தேவை ஜெபம். எழுதிட்டே தான் இருக்கீங்க, அல்லேலூயா சொல்ல காணா. அல்லேலூயா சொல்லிக்கிட்டே சொல்லுங்க. கிறிஸ்தவனின் முதல் தேவை என்னது? ஜெபம். 2வது தேவை என்னது? ஜெபம். 3வது தேவை என்னது? ஜெபம். அதை காடை வச்சிருப்பா, கீழே வச்சிருப்பா, கீழே வச்சிரு, அதை வச்சிரு, அதை மூடி கவனிங்க. அடுத்து இளைய தலைமுறைக்கு, இங்கே வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? மூத்த தலைமுறையினர் ஜெபிக்கிற ஜெபந்தான். மறுபடியும் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? அவங்களுடைய அம்மா அப்பா, ஊழியக்காரர், தாத்தா பாட்டி ஜெபிக்கிற ஜெபந்தான் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால தான் இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மூத்த தலைமுறையினரின் ஜெபமே. சரி, அடுத்து கவனிங்க. ஒரு தத்துவ ஞானி குதிங்காலில் சாதிக்க முடியாததை விசுவாசி முழங்காலால் சாதிக்க முடியும். கரங்களை தட்டுங்க. ஒரு தத்துவ ஞானி குதிங்காலால், அவருடைய காலால் சாதிக்க முடியாததை ஒரு விசுவாசி முழங்காலில் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். இப்படி நிறைய பொன்மொழிகளை சொல்லலாம். ஜெபம் என்றால் என்ன, ஜெப பொன்மொழிகளை சொல்லிட்டேன். இப்போ இயேசுனுடைய 5 ஜெப வாழ்க்கையை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது மார்க் 1:35. சீக்கிரம், இப்போ தான் மெசேஜுக்கு வரேன்.
மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். போதும் சிஸ்டர். மார்க் 1:35. அவர்னா இயேசு அதிகாலையில் இருட்டோட புறப்பட்டார். இருட்டோட எழுந்து அப்புறம் என்ன செஞ்சார்? புறப்பட்டு எங்கே போனார்? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே போய் அதிகாலையில் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். நம்முடைய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அதிகாலையில் ஜெபித்தார்னு வருது. நான் நினைக்கிறேன் அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆமேனா? அல்லேலூயாவா? ஆமாம், ஒவ்வொரு நாளும் இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணார். பிரதர் சிஸ்டர், அல்லாஹ் சத்தம், அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படி சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஜெப சத்தம் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? எழும்பணும். நல்லா கவனிங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்களாம் கவனிங்க. நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கணும்னா சீக்கிரம் என்ன செய்யணும்? படுக்கணும். பாஸ்டம்மா கேட்டு பாருங்கள், 10 மணிக்கெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? அப்போ தான் நான் 4 மணிக்கு என்ன செய்ய முடியும்? ஏந்திரிக்க முடியும். அவளை கேட்ட விட பாருங்க, தனியாக போய் முடியாதுன்றவேன் நான். ஏன்னா எனக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்க. அப்படியே லேட்டாக படுத்தாலும் காலையில் எழுந்திரிச்சிடும். இந்த மாத்திரை சாப்பிட்டு சில பலவீனத்து நிமித்தம் தான் இருந்துச்சார். இப்போ மறுபடியும் ஜெபிக்க ஆண்டவர் அந்த கிருவியை கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டாம் பிரதர், அட்லீஸ்ட் 5 மணிக்கு அல்லது 5:30க்காவது சிஸ்டர், 5:30க்காவது நீங்கள் ஏந்திரிங்க. ஒருவேளை ஏந்திரிப்பீங்க, நான் கையெல்லாம் தூக்க சொல்லலை. ஒருவேளை அந்த பழக்கம் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் எழுந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணேன், 5:30க்கு ஜெபம் பண்ணேன். சகோதரிகள், நீங்கள் 6:30க்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் சாப்பாடு டிஃபன் ஆயத்தம் ஆகுறீங்கல்ல, 6:30க்கு பற்ற வைக்கிறீங்கள, அதுக்கு முன்னாடி 5:30க்கு எழுந்து முகத்தை கழுவிட்டு கையை காலை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, எத்தனையோ ஆண்டவர் ரூமை கொடுத்துருக்காருல, வீடை கொடுத்துருக்காருல, ஒரு ரூமில் போய் கதவை சாத்திட்டு நீ என்ன செய்யலாம்? அதிகாலையில் மற்றவங்க பிள்ளைங்க தூங்கினா டிஸ்டர்பாக இருக்கும், கணவருக்கு ரட்சிக்கப்படாத கணவர் டிஸ்டர்பாக இருக்கும். அப்போ இன்னொரு ரூமில் போய் நீங்கள் என்ன செய்யலாம்? அதிகாலையில் அப்படியே முகத்தை நோக்கி என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இயேசு பாருங்கள், ஏன் சீசர்லாம் தேடிட்டு வராங்க? நான் அடுத்த ஊரில் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அதற்காகத்தான் நான் என்ன செஞ்சேன்? புறப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி வர்றான், அந்த குஷ்டரோகியை சுகமாக்குறான். இதுக்கெல்லாம் காரணம் அவர் காலையிலேயே ஜெபம் பண்ணதான். பிதாவிடத்திலிருந்து அந்த வல்லமையை, வார்த்தையை, எந்த ஊருக்கு போகணும், எங்கே போகணும், எல்லாம் காலை வேளையில் அந்த டைம் டேபிள், அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அதிகாலையில் ஆண்டவர் இந்த ஊருக்கு போகணும் பிதா அவருக்கு சொல்ல சொல்ல இந்த வியாதியஸ்தர் வருவாங்க, சுகமாக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே சுகமாக்குறார். அதே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, எத்திசையிலிருந்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. பிரதர், இந்த 50, 60, 70, 90 பேர் நம்ம இருக்கிறோம். எத்திசையிலிருந்து ஜனங்கள் வர வேண்டுமானால் பாஸ்டர் ஜெபித்தால் போதாது. இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர், அருமையான சேரில் உட்காந்துருக்கிற சகோதரர்கள், சகோதரிமார்கள், வயதானவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும். ஒருவேளை சின்ன பிள்ளைங்க கவனிப்பா, நீ 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அதிகாலையில். உங்களால் 1 மணி நேரம் பண்ண முடியாது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. யூத் மீட்டிங் இப்போ நடக்க போகுது 11 மணிக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு, கதவை போட்டுங்கன்னு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க 1/2 மணி நேரம் இல்லை, நம்மளாம் பழகி இருக்கிறோம். அட்லீஸ்ட் குறைஞ்சது என்ன செய்யணும்? அதிகாலையில் 1 மணி நேரம் பாருங்க. ஏன் காலை நேரத்தை நான் அதிகமாக சொல்கிறேன்னா, எந்த டிஸ்டர்பும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சோன்னு அந்த எழுந்திரிச்சோன்னு முதல் நேரத்தை, முதல் மரியாதையை இயேசுவுக்கு நம்ம செலுத்துகிறோம். காலை ஜெபம், காலைதோறும் அப்படி கிருபைகள் புதிதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு உதாரணம் இயேசுனுடைய ஜெபத்துக்கு. இன்னொரு உதாரணம், அதிகாலையில் தாவீது ஜெபித்தார். எடுக்க வேண்டாம் வசனத்தில், என்னை கவனிச்சா போதும். ஒரு இடத்துல சொல்றார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கு. ஒரு தாகம் வாஞ்ச இருந்தால் தான் சிஸ்டர் அதிகாலை ஜெபிக்க முடியும். நீங்கள் நைட்டு படிக்கும்போதே, தம்பி அதை மூடு பண்ணி, அதை தான் சொல்லிட்டேன், அதை மூடு, கவனிங்க, கீழே அடியில் வச்சிரு, அதை படிக்காத, கீழே வச்சிரு, கவனி, கீழ் படியும், நல்லா கவனிங்க. அதிகாலையில் நம்ம எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறோம்?
எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நீங்கள் மத்தியானம் ஜெபிக்கலாம், நான் தப்பு இல்லை. சாயந்தரம் ஜெபிக்கலாம், நைட்டு ஜெபிக்கலாம். ஆனால் அங்கே பல பிரச்சனைகள் இருக்கும், சில காரியங்கள் வரும், அதை மீறி ஜெபிக்கலாம். அதை பின்னாடி ஜெபத்தில் சொல்கிறேன். ஆனால் அதிகாலையில் எந்த டிஸ்டர்பும் கிடையாது. அதிகாலையில் அவருடைய கிருபை புதியது. தாவீது, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அடுத்து தாவீது பாருங்க, ஒரு ராஜா அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேளை ஜெபித்தார். அதில் தாவீது ஜெபித்த நேரம் என்னது? அந்த அதிகாலை நேரம். அப்புறம் தான் சந்தி, அந்தி சந்தி, அப்புறம் தான் மத்தியானம். அப்போ அவ்வளவு 40 வருஷம் அரசாண்ட ராஜா ஆண்டவர் மேலே உள்ள அந்த பற்று காரணமாக அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிறார். இந்த இடத்துல அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். இப்போ 4 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும்னு ஒரு ஜெபம், ஒரு பாஞ்சியோட படித்து நீங்கள் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி. 3:55 ஆண்டவர் எழுப்புவார். ஒரு அல்லையா சொல்லாமா? 5 மணிக்கு இந்த ஜெப செய்தியை கேட்ட பிறகு நாளையிலேருந்து 5 மணிக்கு நீங்கள் ஜெபிக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்துனீங்கன்னா கரெக்டாக 4:55 ஆண்டவர் உங்களை எழுப்புவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நீங்கள் 5:30 எழுப்பணும்னு சொன்னால் 5:25 கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆண்டவர் எழுப்புவார். வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுக்கள் செல்ஃபோனை கொடுத்துருக்கிறாரு அலாரம் வைக்க, ரைட்டுங்களா? எடுத்தோன்னே காலையில் எழுந்திரிச்சோன்னே அதில் இதை பார்க்குறதுக்கு இல்லை, ரீல்ஸ் பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, யார் அந்த எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். காலைல எழுந்திரிச்சோன்னே எடுத்தோன்னே தேடுறது என்னது? செல்ஃபோனை தேட வேண்டாம். காலைல எழுந்திரிச்சோன்னே நீங்கள் அவருடைய முகத்தை, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சோனோ, நான் சொல்கிறேன் இயேசுவின் முகத்தில் முழிங்க, நல்லா இருப்பீங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, தாவீது சொல்கிறார், உங்களுடைய முகத்தையே தேடுவேன். பார்த்தீங்களா? அப்படி முகத்தையே தேடுங்க, யோகம் வரும். கழுதையை பார், யோகம் வரும்னு போடுறாங்க. கழுதையை பார்த்தா யோகம் வராது. இயேசுவை பாருங்க, என்ன செய்யுங்க? எந்த மனுஷன் முகத்தை முழிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோடனே அப்பாவுடைய முகத்தை என்ன செய்யுங்க? பாருங்க. அதான் அதிகாலை ஜெபம். இயேசு அதுக்கு நல்ல மாதிரி. நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலமே பிதாவின் முகத்தை நோக்கி பார்த்தார். அப்படி ஷெட்யூல்டு ஊழியத்தினுடைய ப்ரோக்ராம் எல்லாம் அந்த அதிகாலையில் ஆண்டவர் சொன்னதுனால தான் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிங்க. நான் இப்போ அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை திரும்ப படிச்சுட்டே இருக்கிறேன். இயேசுனுடைய கவனித்து பார்க்குற அந்த செய்தி வந்ததுனால, செய்திக்காக அல்ல, தியானத்திற்காக. அவரை கவனித்து பார்க்கும்போது அவருடைய எல்லா ஷெட்யூல்டு எல்லாம் பார்க்கும்போது அது அதிகாலையில். ஏன்னா என்னை சினைக்கிற அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுறவர்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார், நிலையான பொருளை கொடுப்பார், நீதியை கொடுப்பார், பொன் தங்கத்தை பார்க்கலாம் அவருடைய பலனை கொடுப்பார், சுத்த வெள்ளியை பார்க்கலாம் அவருடைய வருமானத்தை கொடுப்பார், மெய்ப்பொருளை கொடுப்பார், களஞ்சியங்கள் நிரம்பும், உங்கள் பர்சு நிரம்பும். அந்த மாதம் முழுவதும் பொருளாதார தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். அதிகாலையில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. பாஸ்டர் கடன்னு சொல்கிறீங்களே, எங்கே இருக்குது பாஸ்டர்? எடுங்கள். நீதிமொழிகள் 8, 18, 19, 20 ஒரு 7, 8 ஆசீர்வாதம் அதில் வருது. அதை படிச்சுட்டு 2வது ஜெபத்துக்கு போகலாம். நீதிமொழி 8, 18, 19, 20 சீக்கிரம். பார்த்தீங்களா? அதிகாலையில் தேடினா ஐஸ்வர்யம் கிடைக்கும். 2வது உங்களுக்கு அதிகாலையில் தேடினீங்கன்னா கனம் கிடைக்கும், நிலையான பொருள் கிடைக்கும், நீதியும் என்னிடத்தில் உண்டு, அது கிடைக்கும். அடுத்து வாசிங்க சிஸ்டர். பாருங்க, பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் அவர் பலன் கொடுப்பார். நம்ம பொண்ணை தான் விரும்புகிறோம், தங்கத்தை தான் விரும்புகிறோம். ஆனால் பொன்னையும் தங்கத்தை பார்க்கல அவருடைய பலன் நல்லது. வெள்ளியை பார்க்கிறோம், சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது, வருமானத்தை கொடுப்பார். அடுத்து பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். களஞ்சியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்புவார். 8, 17 வாசிங்க சிஸ்டர். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சிறு பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் 7, 8 மணிக்கு தூங்குனீங்கனாலும் சீக்கிரம் ஏந்திரிச்சு ஒரு 6 மணிக்காவது நீங்கள் ஏந்திரிச்சு அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, பைபிள் படிங்க. பைபிள் படிக்காமல் உங்கள் பாடத்தை படிக்காதீங்க. வாலிப தம்பி, எத்தனை எக்ஸாமாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்காமல் ஜெபிக்காமல் ஒரு 1/4 மணி நேரம், வாலிப பிள்ளைகள் ஒரு 1/2 மணி நேரம், பெரியவங்க சமையலை பற்ற வைக்கிறது, எல்லாத்தையும் காலையில் என்ன அந்த ஜெபத்திலே தான் எல்லாமே இருக்கிறது. ஜெபனுங்கிறது ஒரு கூட்டு காரியம். அதில் தான் துதி ஆராதனை இருக்குது, அதில் தான் பாவ அறிக்கை இருக்குது, அதில் தான் பைபிள் வாசிப்பு இருக்குது. எல்லாமே ஜெபந்தான். தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது, அப்புறம் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் செலுத்துது. அப்போ காலையில் ஆண்டவரை தேடு.
இயேசுனுடைய ஊழியத்தினுடைய வல்லமைக்கு காரணம், அடுத்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ணணும், எத்திசிலிருந்து ஜனங்கள் வர்றதுக்கு காரணம். அப்போ நம்ம போய் ஆத்துமாக்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே அதிகாலையில் ஜெபித்தால் எத்திசையிலிருந்து இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஜனங்க சாரையா இந்த கிரேஸ் ஐபிஎஸ் சபையை நோக்கி வருவார்கள். ஆமீன் சொல்கிறவங்க ஒரு அல்லையா சொல்லாமா? அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, நம்ம வாழ்நாள் இறுதி வரை இயேசு அதிகாலையில் ஜெபித்தா. அப்போ ஒரு நாள் ஜெபித்தோம் அப்படின்னால அடுத்த நாள் தூங்குறதல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் கிழக்க உதிக்கிறதுக்கு முன்னாடி நீதியின் சூரியனை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சந்திக்கணும். புரியுதுங்களா? அவர் நீதியின் சூரியன். இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தை முடிச்சிடணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவே நான் கவனித்து பார்க்குறேன்ப்பா, எவ்வளோ காரியம். இன்னைக்கு ஜெபத்தை குறிச்சிக்க, உங்கள் ஜெபத்தை கவனித்து பார்க்குறேன். நீ எங்களுக்கு மாதிரி வச்சிங்க, அடிச்சு விட வச்சிட்டீங்க, அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சிங்க. ஒரு உதாரணம் பார்த்தோம், தாவீது அதிகாலமே நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒன்றை தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். அடுத்த ஒரு பரிசுத்தமான சொல்லட்டுங்களா? அதோனிராம் ஜட்சன் பர்மாவில் போய் ஒரு மிஷினரி ஊழியம் செய்தார். அவருடைய பெயர் அதோனிராம் ஜட்சன். அவர் அதிகாலையில் எழுந்து, அப்படி நிறைய பரிசுத்தவான்கள், 1-2 தான் சொல்கிறேன், அதிகாலமே எழுந்து ஜெபிப்பார். அப்படி ஜெப வாழ்க்கை குறித்து பரிசுத்தவான்கள் எழுதி வச்சுருக்காங்க. டோட்டலாக ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 6 மணி நேரமும் காலையில் இல்லை, காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அப்புறம் மதியம், அப்புறம் நைட்டு, எல்லாம் சேர்ந்து அந்த 24 ஹவர்ஸில் 6 மணி நேரம். அதனால தான் பர்மாவில் ஆண்டவர் அப்படி ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர் ஒரு பல நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெப வீரர்களை தான் இப்போ அந்த ஜெபத்துக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் டெய்லி 7 மணி நேரம் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம். அப்போ 7 மணி நேரம் கண்டினியூவாக இல்லை. காலையில் ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம், அப்புறம் மதியம், அப்புறம் சாயந்தரம், அப்புறம் நைட்டு. ஸோ 24 ஹவர்ஸில் ஒரு நாளைக்கு, சில நேரம் இன்னும் அதிகமாக. ஆனால் அவரை குறித்து பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க டெய்லி 7 மணி நேரம். அதில் வேத வாசிப்பு எல்லாமே உண்டு, ஒர்ஷிப்பு, துதி, ஆராதனை, வெறும் ஜெபம் மட்டும் அல்ல. ஜெபம். ஜான் வெஸ்லி, அந்த 3 பேரை தான் இந்த முதல் குறிப்புக்கு சொல்கிறேன். ஜான் வெஸ்லி குதிரை சவாரி செய்து, இன்றைக்கெல்லாம் காரில் வரோம், இன்றைக்கெல்லாம் பல காரியத்தில் வரோம், குதிரை சவாரி செய்து பல மைல்கள் ஊழியம் செஞ்சவர் ஜான் வெஸ்லி. அவருடைய சரித்திரத்தெல்லாம் படித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு செல்லில் மற்றதை பார்க்குறத விட அதோனிராம் ஜட்சனை டைப் பண்ணுங்க, சார்லஸ் ஸ்பர்ஜன் டைப் பண்ணுங்க, நான் சொல்கிறதெல்லாம் வரும். அடுத்து ஜான் வெஸ்லி, அவருடைய பேர் ஜான் வெஸ்லி. அது எங்கே கற்றுக்கிட்டார் தெரியுங்களா? அவங்க அம்மாட்ட கற்றுக்கிட்டார். அம்மா அத்தனை பிள்ளைகளுக்காக டெய்லி தலையில் கவிச்சு ஜெபம் பண்ணதுனால அந்த ஜெப அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பி அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் நிறைய பிரசங்கம் புத்தகங்களாக எழுதியிருக்கிறார். இவ்வளோ காரியம் ஊழியங்களாக உண்டு. அதன் மத்தியிலும் டெய்லி 7 மணி நேரம். நான் நினைக்கிறேன் காலையில் ஒரு 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம், 4 மணி நேரம் கூட ஜெபிச்சிருக்கலாம் சில நேரம். எப்படியோ டெய்லி 7 மணி நேரம் 24 மணி நேரத்தில். இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அதோனிராம் ஜட்சனுக்கு மாத்திரமல்ல, சார்லஸ் ஸ்பர்ஜனுக்கு மாத்திரமல்ல, ஜான் வெஸ்லிக்கு மாத்திரமல்ல, வேதத்தில் தாவீதுக்கு மாத்திரமல்ல, இயேசுவே உங்களையும் நான் கவனித்து பார்க்கும்போது அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டீங்கப்பா. ஏர்லி மார்னிங் ப்ரேயர். அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த 1ஆம் தேதி இங்கே அதிகாலை ஜெபம் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அத்தனை பேரும் வருவீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களால் சும்மா இருக்க முடியாது. அதிகாலையில் எழுந்து நீங்கள் 5:30க்கு 4 மணிக்கு அல்லது 3 மணிக்கு, மற்றபடி எப்படி சௌரியமாக குறைஞ்சது 5-5:30க்கு நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா இன்றைக்கி சர்ச்சில் வச்சுருக்காங்க, இன்றைக்கி பிரயாசப்பட்டு போகணும்னு சொல்லி. கர்த்தர் சித்தமானால் உயிரோடு இருந்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்றைக்கி 2 ஜெபம், அதிகாலை ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபமும் இருக்குது. ஒரு கரையத்தை செலுத்தாமல் நம்ம ஜெப வீரராய் மாற முடியாது. இந்த ஜெபத்தை குறித்து எத்தனை பிரசங்க கேட்டாலும், குறிப்பு எடுத்தாலும், நீங்கள் முழங்கால் போடாமல் ஜெப வீராங்கனே மாற முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, இன்னைக்கு கேட்டீங்கன்னா, தம்பி அதிகாலையில் போய் ஜெபித்தா தான் அதிகாலை ஜெபத்தை என்ன செய்ய முடியும்? அவரை கவனித்து பார்ப்பது மாத்திரமல்ல, பிரசங்க கேட்பது மாத்திரமல்ல, குறிப்பெடுப்பது மாத்திரமல்ல, இயேசுவே உம்மை போல, தாவீதை போல, அதோனிராம் ஜட்சனை போல, சார்லஸ் ஸ்பர்ஜனை போல, ஜான் வெஸ்லியை போல, இவங்கள ஊழியக்காரர், நிறைய ஊழியக்காரர் சொல்லலாம். மிஷனரியா இருந்ததுனால இந்த சிலரை நான் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படி ஊழியமெல்லாம் ஆசீர்வதிக்க காரணம் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பார்கள். குறிப்புக்கே இவ்வளோ நேரம் பேசுகிறேன். அப்போனா அது அவ்வளவு முக்கியம். 2வது இயேசுனுடைய ஜெபம்
எப்படியோ டைமுக்குள்ளே நான் 5 சொல்லிடுறேன். தனி ஜெபம், பர்சனல் ப்ரேயர். லூக்கா 5:16-17 சீக்கிரம். லூக்கா 5:16-17 சீக்கிரம். பிரதரில் கூட வாசிக்கலாமே. அவரோனா இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். போதும் சிஸ்டர். லூக்கா 5:16 அவரோ இயேசு வனாந்தரத்தில் என்ன போய், இது பர்சனல் ப்ரேயர். அதிகாலையிலும் அவர் பர்சனல் ப்ரேயர் தான். இப்போ 2வது ஜெபத்தில் ஒரு வகை பர்சனலாக நீங்களும் தேவனு தான். அந்த ரூம் 10க்கு 10 ரூமில் கதவை தாப்பா போட்டிங்கன்னா நீங்களும் தேவனு தான். அதனால தான் இயேசு மலை பிரசங்கத்தை சொல்லும்போது, நீ ஜெபம் பண்ணும்போது அரை வீட்டு கதவை என்ன செய்ய, நீ பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு எப்படி செய்வார், வெளியரங்கமாக செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், பர்சனல் ப்ரேயர் ஒவ்வொருக்கும் இருக்கணும். அப்புறம் குடும்ப ஜெபத்தை அப்புறம் சொல்கிறேன். 3வது தான் குடும்ப ஜெபம்லாம், கூட்டு ப்ரேயர், அதை சொல்கிறேன். ஒவ்வொன்றும் முக்கியம். இந்த 5 ஜெபமும் ரொம்ப முக்கியம். இந்த 5 ஜெபம் சபையில் இன்னிலேருந்து ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா சபையில் ஒவ்வொரு வாரமும் எழுப்புதல் தான். அல்லேலூயா. ஆராதனையில் ஒரு அனல் இறங்கும், ஜெபத்தில் ஒரு அனல் இறங்கும், செய்தியில் ஊழியக்காரன் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் என்னோட பிரத்யேகமாக பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் அப்படியே கவனிப்பீங்க. வசனத்தை பேசிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். வல்லமை இறங்கும். தனி ஜெபம், தனித்து தேவனோட. நீங்களும் அங்கே யாரும் கிடையாது. இயேசு அப்படி தனித்து போனதுனால அதை தான் வெள்ளனூரில் ஆரோக்கிய சாமிலி சைலா அவர்கள் வீட்டில் அதை நான் பிரசங்கம் பண்ணினேன். கலிலேயா, யூதேயா, சகல கிராமம், எருசலேம் நகரத்தால் எல்லாரும் பரிசேயர் சதுசேயரெல்லாம் வந்தாங்க. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிட்டு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு 4 பேர் வராங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆத்துமா பாரம். உடன் ஊழியர் அந்த ஜெபத்தில் யாவப்படுத்தின பேர் தூரத்தை பார்க்கல, பாரத்தை பார்க்கல, நேரத்தை 4 பேரும் பார்க்கல. 4 பேருக்குள்ள 1 மணி 4 பேருக்குள்ள அந்த ஆத்துமா பாரம். திமிர்வாதக்காரனை போய்க்கு, தம்பி கவனிங்கப்பா, என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சார், திமிர்வாதக்காரன் நடக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அப்படி அதிகாலை ஜெபம். உண்மைதான். இயேசுவை நல்லா கவனித்து பார்க்கும்போது பர்சனல் ப்ரேயர். அப்போ நீங்களும் அன்பு தேவ பிள்ளைகளை பர்சனலாக தேவனோடு கூட என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பர்சனல் ப்ரேயருக்கு புதிய ஏற்பாட்டில் நான் சொல்லட்டுங்களா? நீங்கள் எடுக்க வேண்டாம். லூக்கா அது அப்போஸ்தலர் 10 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு என்னை கவனிங்க. அதனால தான் இன்றைக்கி எடுக்காமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்துக்கிட்டு தான் நேரம் ஆயிரம் நான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க முடியாது. குறிப்பு எடுக்கிறவங்க பர்சனல் ப்ரேயருக்கு அப்போஸ்தலர் 10 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. 2 பேரை சொல்கிறேன். இப்போ என்னை கவனிங்க. அப்போஸ்தலர் 10 போட்டு என்னை கவனிங்க. முதல்ல கொர்நேலியு பாருங்கள். 10 அதிகாரத்தில் எப்போ பொண்ணு போட வேண்டாப்பா, கவனிங்க, என்னை கவனிப்பா. கொர்நேலியு 100க்கு அதிபதி. நான் சொல்லும்போது போடுங்க. 100க்கு அதிபதி. எவ்வளோ வேலை. அதன் மத்தியிலும் பாருங்கள், வீட்டார் அனைவரோடும் ஜெபம் பண்ணார். அது 3வது குறிப்பில் வருது. ஓகே, தான தர்மம்லாம் பண்ணார். ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சுருந்தாரு, எப்படிங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறது? அப்போ ஜெப நேரம்னு அந்த நேரத்தை கொடுத்துட்டு அப்புறம் எப்போ போனாலும் கார் ஓட்டுனாலும் வேலை செஞ்சாலும் அந்த ஜெப சிந்தை அதோடு இருந்தார். அதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாமல், சாப்பிடாம, பாத்ரூம் போகாமல், குளிக்காமல் அப்படி இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாருன்னா அந்த ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு மீதி வேலைக்கெல்லாம் போனார். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அப்போ பிரத்யேகமாக தேவதூதன் என்ன செய்கிறாரு, 10 அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. தரிசனம் ஆகிறாரு. நடந்தது என்ன தெரியுங்களா? உன் ஜெபங்களும் உன் தானம் தர்மங்களும் தேவ சந்நிதியில் வந்து என்ன செஞ்சது, எட்டினது. அதான் பர்சனல் ப்ரேயர். பிரதர், சிஸ்டர், உங்கள் ஊரில், இந்த கூத்தூரில், பழுவூரில், சௌமியா நகரில், பள்ளி வீடுலேருந்து ஜனங்களாம் இன்னும் வரணும் வாரீங்க. சமயபுரத்துலேருந்து வாரீங்க, டோல்கேட்லேருந்து வாரீங்க, அகிலாண்டபுரத்துலேருந்து வாரீங்க, தாளக்குடி, வெள்ளனூர்லேருந்து வாரீங்க. நீங்கள் காலையிலேயோ சில சாயந்தரத்துலேயோ பர்சனல் ப்ரேயர் அப்படி நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்க, சேர்ந்து குடும்பமாக தண்ணி பண்ணுறீங்க. ஆனால் பர்சனல் ஜெபம் டெய்லி அந்த பர்சனல் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார், தரிசனம் கொடுப்பார், உங்களோடு பேசுவார். அப்போ அந்த தேவதூதனை அனுப்பி கரெக்டாக சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு கடல்காரர் அருகே அங்கே தோல் பதம் நடுற வீடு, அங்கே பேதுரு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை அழைச்சிக்கிட்டு வான்னு சொல்லி. உடனே நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். 2 பேரை தன்னோட சேவகரில் ஒருத்தர் பயபக்தியாக இருக்கிறவனை கர்த்தருக்கு பயந்துற 3 பேரை அனுப்புகிறாரு. அதே நேரத்தில் கவனிங்க, அதே நேரத்தில் பேதுருவும் என்ன செய்கிறார், தனி ஜெபம் பண்ணி. அதனால தான் அப்போஸ்தலர் 10 சொன்னேன், 2 பேர் தனி ஜெபம் பண்ணதுக்கு உதாரணம். இயேசுவை கவனித்து பார்க்குறோம், பைபிளில் இருக்கிற பரிசுத்தவானியும் கவனித்து பார்க்குறோம். அப்போ கொர்நேலியும் தனி ஜெபம் பண்ணும்போது
அவரை குறித்து ஞாபகப்படுத்தி பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 3 பேர் அனுப்புகிறாரு. அவரும் பசி நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிறாரு. மாடி வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கூடு அப்படியே இறங்குது. 4 காலு ஜீவன்கள் அடித்து புசிங்கிறாரு. தீட்டானதை நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. 2வது அந்த தரிசனம் உருவாகிறது. 3வது அப்புறம் அப்படி யோசித்துட்டு இருக்கும்போதே ஆவியானவர் சொல்கிறாரு, இதோ 3 பேர் உன்னை தேடுறாங்க, கொர்நேலியை அனுப்பி சந்தேகப்படாமல் போன்னு சொல்லி. இதான் பேதுரு வீடாக இருக்கும்போது அந்த பேதுரு இங்கே இருக்காரா அங்கே இருக்கிறான்னு சொல்லி அப்படியே இருந்து அவங்களுக்கு உபசாரம் பண்ணிட்டு மறுநாள் அப்படியே அவங்க இன்னும் ஒரு சிலர் அனுப்பிச்சிட்டு போகிறார். அப்போ கொர்நேலியை பாருங்கள், தனி ஜெபத்தினுடைய வல்லமையாக சொல்கிறேன். கொர்நேலியை பாருங்கள், வீட்டு கூட்டம். அதனால தான் வீட்டு கூட்டத்தை அற்பமாக எண்ணாதீங்க. வீட்டு கூட்டத்தில் உற்சாகமாக அடுத்த மாதம் இன்னும் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் தியாகம் பண்ணாமல் செய்ய முடியாது. அப்போ வீட்டு கூட்டத்தில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு சில நண்பர் விசேஷ உறவினர்கள்லாம் கவனிங்க. நானாவது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன் வாரம். அப்படி பிரசங்கத்தை கவனித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரத்தில் அப்படி படித்து பாருங்கள். சில நிமிடங்கள் தான் பண்ணுறார். பண்ணிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாரு? அபிஷேகிக்கிறார். பெந்தெக்கோஸ்து நாளிலே இறப்பின ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோட அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, பேதுரு பேசிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் நிரப்புறார். ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வந்தவங்க, பேதுரோடு வந்தவங்க, நம்மை போல பரிசுத்தாவியுடைய வரம் புறச்சாதி, இவங்களாம் புறச்சாதிகளுக்கு பொழிந்தருளப்பட்டதே, இவளுக்கு ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை, ஞானஸ்தானமும் கொடுங்கன்னு சொல்லி பேதுரு சில நாள் அங்கே தங்கி இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. அந்த 9ஆம் மணி நேரத்தில், அப்படின்னா ஏறக்குறைய மதியம் 3 மணிக்கு உண்ட மயக்கம். சொல்லுங்கள் பழமொழி, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற தொண்டன் கொர்நேலிக்கு என்னது? உண்ட மயக்கம் இல்லை. அவர் எத்தனை மணி நேரத்தில் ஜெபம் பண்ணார்? 9ஆம் மணி நேரம்னா நம்ம மணி பிறகு எத்தனை மணி? மதியம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறார். அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அவர் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. தனி ஜெபத்தில் எவ்வளோ வல்லமை பார்த்துறீங்களா? அதே நேரத்தில் தான் பேதுரும் தனி ஜெபம் பண்ணுறார். 6ஆம் மணி நேரம் அவர் பண்ணுறது. மதியம் 12 மணிக்கு அவர் ஜெபம் பண்ணுறார். புரியுதுங்களா? தனித்து இயேசு ஜெபம் பண்ணினார் வனாந்தரத்தில். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 5:16. இதுதான் 2வது இயேசுவை கவனித்து பார்க்கும்போது ஜெபம். அப்போ நம்மளும் தனித்து பர்சனல் ப்ரேயர் பாருங்கள். குடும்ப ஜெபத்தில் 2 பாட்டு பாடினா பிள்ளைங்க தூங்கும், வேறு பாட்டு எடுமாங்கும், ராகத்தை மாற்றி பாடுறீங்கன்னு சொல்லணும். தனி ஜெபத்தில் எப்படினாலும் பாடலாம். ஸ்கேலு ராகம் எதுனாலும் பாடலாம், எத்தனை பாட்டுனாலும் பாடலாம். குடும்ப ஜெபத்தில் பாருங்கள். ஏன்னா பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் குடும்ப ஜெபம் வரும்போது குடும்ப ஜெபம் முக்கியம்னு சொல்லுவேன். ஒவ்வொன்றும் முக்கியம். அப்போ தனி ஜெபத்தில் எத்தனை பாட்டுனாலும் பாடலாம், எவ்வளோ நாளும் துதிக்கலாம், பைபிள் படிக்கலாம், நிற்கலாம், நடக்கலாம், குதிக்கலாம். ஏன்னா கதவு சாத்தி இருக்கு. ஆனால் ஒரு தனி ஜெபத்தில் சொல்கிற செல்லை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அங்கே தான் சோதனை. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் என்ன தலை? ராமசாமி பேசுவார், குப்புசாமி பேசுவார், ராங்காலாக இருக்கும். வெளியில் வச்சுட்டு வீட்டில் சொல்லிடுங்க, அம்மா அப்பாட்ட சொல்லிடுங்க, வாலிப தம்பி இதை அனுபவத்தில் கொண்டு வாங்க, அம்மா இந்த ரூமுக்கு நான் போகிறேன், ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கடைப்பிடிங்க, கேட்க மாட்டேன், நீங்களே செய்யுங்க, அப்புறம் 1 மணிக்கு வாங்க. சிறு பிள்ளைகள் 1/4 மணி நேரம், அம்மா நான் 1/4 மணி நேரம் போயிட்டு பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி. பெரியவங்க சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட, தம்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எல்லாம் இருக்குது பார்த்துக்க, டிஃபன்லாம் இருக்குது பார்த்துக்க, நான் 1 மணி நேரம் ஜெபிக்க. ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு இடம் ரொம்ப முக்கியம். ஜெப வீரர்களாக வீராங்கனாய் மாறினா ஒரு இடம். இயேசு பாருங்க, எப்பவும் வனாந்திரத்துக்கு போனார், ஒலிவ மலைக்கு போனார். ஒரு அல்லையா சொல்லாமா? அந்த இடம், அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அதே போல் தனி ஜெபத்திற்கும் ஒரு நேரம், இடம் ரொம்ப முக்கியம். அப்படி தனித்து நீங்கள் என்ன செய்ய ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து அதே லூக்கா 8:9-18 படிங்க. அங்கே ஒரு ஜெபம் இயேசுவை கவனித்து பார்த்தா சீக்கிரம். பின்பு அவர், லூக்கா 9:18, பின்பு அவர் தமது சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்கள் நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்றார்கள். அப்போ தான் வெளிப்பாடு வருது. இது தனி ஜெபந்தான். அப்போ தனித்து ஜெபம் பண்ணும்போது வெளிப்பாடு வரும். பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. அப்போ தனித்து தேவனோடு உறவாடும் போது நல்ல வெளிப்பாட்டை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் தருகிற தேவனாக இருப்பார், தேவனாக இருக்கிறார். அடுத்து லூக்கா 9:28 படிங்க. 9:28. 8 நாளான பின்பு பேதுருவையும் யோவானையும்
யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு, கவனிங்க, இது ஒரு ஜெபம். மலையின் மேல் ஏறினார். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் என்ன செஞ்சிருச்சு? மாறிட்டு, முகரூபம் மாறிட்டு. இது கூட்டு ஜெபம். இதில் தான் குடும்ப ஜெபம்லாம் அடங்குது. கவனிக்கிறீங்களா? அதிகாலை ஜெபிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தனித்து ஜெபிக்கிற சகோதரன சகோதரியே, இதிலே நம்ம திருப்தி அடைந்துடக்கூடாது. மூணாவது ஒரு ஜெபம் தான் கூட்டு ஜெபம். கவனிங்க, 2 பேர், இப்போ 3 பேரை கூட்டு போகிறார். இவர் போய் சற்று அப்புறம் போய் மறுபடியும் முழங்கால் படிக்கிட்டு முகங்குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் அங்கேயும் கெசமனே தோட்டத்துக்கு அழைச்சி போகிறார். இது மறுரூபம் அல்ல. இந்த மலையிலையும் 3 பேர் அழைச்சிட்டு போகிறார், அங்கேயும் 3 பேர் அழைச்சிட்டு போகிறார். கூட்டு ஜெபத்துக்கு தான் இந்த 2 காரியத்தை சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ முகம் என்ன செஞ்சிருச்சு? மறுரூபமாயிடுச்சு, மறுரூபமாயிடுச்சு. அப்போ சொல்கிறாரு, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். அப்போ ஒரு மேக நிழலிடுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்படி அடிக்கடி தனித்து ஒரு 3 பேரை, முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஜெப பார்ட்னர் இருக்கணும். அதனால தான் வாரத்தில் மாசத்தில் 2வது 2 ஞாயிறு 2 வாரம் இங்கே ஜெபம் வச்சிருக்கிறோம். தனித்து வர வேண்டாம், தனித்து சகோதரர்கள் வாங்க. நீங்கள் என்ன செய்யலாம்? 2 பேரை வாங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை வைக்கிறோம். நான் சொல்கிறேன், இது 2 வாரம் இல்லை, மாதம் முழுவதும் இடைப்பட்ட நாட்களில் இங்கே சர்ச்சில் வந்து ஜெபிக்கிற கூட்டம் எழும்பணும். ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆமாம். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? 2 வாரத்தை ஒதுக்கி வைக்கிறோம். இன்னும் அநேகர் பேர் கொடுக்காம ஜெபிக்காமல் இருக்கீங்க. இன்னும் அதிகமாக நீங்கள் பேர் கொடுத்தா அந்த 2 வாரத்தில் வந்தால் கிராஸ் ஆயிரும் டைமு. நாங்கள் அப்போ முழு மாதமும் டைம் உங்களுக்கு கொடுத்துருவோம். முழு மாதத்தில் நீங்கள் எழுதுன்னு சொல்லி பாருங்கள். பேதுரு, யோவான் இதை கற்றுக்கொண்டதுனால தான் அப்போஸ் நடவடிக்கைகளை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெப வேலையாகி அந்த நேரத்தில் போகிறாங்க சர்ச்சுக்கு. அங்கே பிறவி சப்பானி ஒருத்தர் இருக்கிறான், பிச்சை கேட்குறான். வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னது. பிறவி சப்பானி என்ன செய்கிறான்? நடக்கிறான். கவனிப்பா பிள்ளைகளா, இதுக்கெல்லாம் காரணம் நினைக்கிறீங்களா? அந்த 2 பேர் ஒருமனப்பட்ட ஜெபம். அப்போ கணவன் மனைவி வீட்டில் 2 பேர் கை கோத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு. பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுத்தா பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. பைபிள் பழமொழி சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நீங்கள் ஒட்டி இருக்கலாம், ஒட்டுக்கு மேலே மாடி கட்டு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத வீடு. இன்னொன்று சொல்லட்டுங்களா? இப்போ பழமொழியை மாற்றிட்டாங்க பரிசுத்தவான்கள். கூரை இல்லாத வீட்டில் கூட குடியிருக்கலாம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு அஸ்திபாரம் இல்லாத வீடு. கவனிக்கிறீங்களா? அம்மா கவனிங்க. எந்த வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லையோ அது என்னது? அஸ்திபாரம் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கள் கணவர் ரிச்சிக்கப்படலைன்னா நீங்கள் அந்த நேரத்தில் முழங்கால் போடுங்க. நீங்கள் அந்த ஜெப நேரத்தில் பாயை விரிச்சு போடுங்க. விரிச்சு போட்டு நீங்கள் ஒரு ஆளாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வரும், உங்கள் கணவர் வந்து என்ன செய்வார்? உட்காருவார். அவரை அப்புறம் பழக்கலாம். குடும்பமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை கூட்டுட்டு குடும்ப ஜெபம் என்ன செய்யுங்க? பழக்குங்க. ஜான் வெஸ்லி 7 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னாங்களே, அந்த அவங்க அம்மா குடும்ப ஜெபத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? பழக்குனாங்க. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யறதுக்கு காரணம் அப்படி அப்பா அம்மா குடும்ப ஜெபத்தில் பழகுனாங்க. ஸ்டான்லி சொல்லி ஒரு ஊழியக்காரர் புத்தகத்தை நிறைய எழுதியிருக்கிறார். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய பவுண்டராக இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சாட்சியை சொல்லும்போது, என்னுடைய அம்மா என்னை அந்த பழக்கத்தில் படித்து நான் குடும்ப ஜெபத்தில் வசனத்தை வாசிக்க, குடும்ப ஜெபம் பண்ண, அந்த ஜெபம் அந்த வசனம் தான் இன்னைக்கு இவ்வளோ புத்தகங்களை எழுத இவ்வளோ ஊழியக்காரனாக மாற காரணம் என்னுடைய அம்மாவுடைய ஜெபம், குடும்ப ஜெபம். இன்னைக்கு அநேகர் இதுலேயே திருப்தி ஆகிரும். அதிகாலை ஜெபம், தனித்து ஜெபம், அதெல்லாம் தனித்து பண்ணணும். ஒரு வேளையாவது என்ன செய்யணும்? குடும்ப ஜெபம். அதில் கணவன் மனைவி 2 பேர் ஒருமனப்பட்டு என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த கெத்செமனே மறுரூப மலையில் அப்படி சொன்னாங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க தான் அழைச்சிட்டு போகிறாரு, 3 பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் 3 பேர் நல்லா என்ன செய்கிறாங்க?
ஏங்க இப்போ ஃபேனில் எனக்கு வேர்க்குது பிரசங்கம் பண்ணுறதுனால. இப்படி ரத்த வேர்வை மனுகுலத்தினுடைய அத்தனை பாவங்களை இயேசு சுமப்பதற்காக சற்று நேரத்துக்கு அப்புறம் கல்வாரிக்கு போகிறார். டோட்டலா மனுகுலத்தினுடைய அத்தனை பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், ஒரு பாவம் செய்யாத இயேசு மேல் சுமத்தப்பட போகிறது. அதனால தான் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்ய பலத்த சத்தத்தோட கண்ணீரோட முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து 3 பேரை அழைச்சிட்டு போய் நீங்களும் ஜெபத்தால் தாங்குன்னு சொன்னா 3 பேரும் தூங்குறாங்க. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லிட்டு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாரு. அவங்க தூங்குறாங்க. மறுபடியும் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கபடி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் சொல்லிட்டு போறாங்க. அப்பயும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்பேற்பட்டு தூங்கின பேதுரு யோவான் தான் அதுக்கப்புறம் பெந்தேக்கோஸ்து நாளில பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு தூங்கவே இல்லை. அவங்க ஜெப வாழ்க்கை மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் ஜெப வாழ்க்கை மாற வேண்டுமானால் ஆவியானவருடைய துணையோட ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவிட்ட சொல்லுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஆராதிங்க, கல்வாரி பாடல்களை பாடுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க. ஜெபத்தில் கல்வாரி பாட்டை மறக்காம பாடுங்க. உங்க உள்ளம் உடையும், ஆண்டவருடைய அன்பு உங்களை பொருகும், ஜெப ஆவி உங்களை நிரப்பும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி உங்களை நிரப்பி ஆண்டவர் உங்களை வல்லமையாய். நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்க போவீங்க, 1.5 மணி நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் ஜெபிக்க போவீங்க, 1.5 மணி நேரம் ஆயிரும். வாலிப தம்பி 1/2 மணி நேரம் ஜெபிக்க போவ 3/4 மணி நேரம் ஆயிரும். சிறு பிள்ளைகளை 1/4 மணி நேரம் ஜெபிக்க போவீங்க, 1/2 மணி நேரம் ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, யோவான் சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் வயிற்றில் இருக்கும்போதே நிரப்பினார். சின்ன பிள்ளைகள் ஆவியானவரை என்னை நிரப்புங்க, வாலிப பிள்ளைகள் என்னை நிரப்புங்க, சகோதரர்கள் என்னை நிரப்புங்க, சகோதரிமார்கள் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே ஜெப வீரரே, ஜெபிக்க வைக்க ஜெப வீரனே, ஓ ஜெபிக்க தூண்டு துணையாளரே, ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியல, அதிகாலை ஜெபிக்க முடியல, தனித்து ஜெபிக்க முடியல, குடும்பமா ஜெபிக்க முடியல, சர்ச்சில் வந்து ஜெபிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஆவியானவர் துணையை கேட்டீங்கன்னா உங்களை ஜெபிக்க ஏவுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல சகோதரிமார்கள் வந்து அது ஜெபம், அந்த 10:15 to 12:15 அந்த 2 மணி நேரம் பாஸ்டரோடு இணைந்து சகோதரிமார்கள் நல்லா துதிக்கிறார்கள், நல்லா பாடுகிறார்கள். சகோதரிமார்களை இதுவரை நீங்கள் இந்த பெண்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளாவிட்டால் இதெல்லாம் கூட்டு ஜெபம், கூட்டு ஜெபம், கூட்டு ஜெபம். இந்த கூட்டு ஜெபத்தில் சகோதரிமார்கள் மற்றவங்க வேலைக்கு போகிறவங்க டிஸ்டர்ப் பண்ணல. சகோதரிமார்கள் அந்த நேரத்தில் நான் கேட்குறேன், ஓப்பனாக கேட்குறேன், எப்படி உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு மனசு வருது? வீட்டில் இருக்க இங்கே ஒரு ஜெபம் நடக்கும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இங்கே என்ன நடக்கிறது? உபவாச ஜெபம். இதெல்லாம் கூட்டு ஜெபம், கூட்டு ஜெபம். ஒவ்வொரு சனிக்கிழமை இங்கே ஆயத்த ஜெபம் நடைபெறுது. சகோதரர்களுக்கு அன்பா சொல்லுகிற சகோதரிமார்கள் சமைக்க இருந்தாலும் சகோதரர்கள் நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே என்ன செய்யணும்? ஆயத்த ஜெபத்தில் வந்து என்ன செய்யணும்? வந்து ஜெபிக்க வரணும். அந்த ஜெபத்தை ஆரம்பத்தில் கலந்து கொண்டே கால் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் வர முடியல. நேற்று என்னால் சும்மா இருக்க முடியல. ஆவியானவர் என்ன செஞ்சார்? ஏவினார். நான் வராவிட்டாலும் பிரதர் லூர்து, பிரதர் ஒரு சில தேவ பிள்ளைகள், சாமா பாசம்மா, இன்னும் வாலிப பிள்ளைகள், தம்பிகளா கவனிங்க, வாலிப பிள்ளைகளை நீங்களும் வரலாம். சனிக்கிழமை இங்கே வந்து 1 மணி நேரம் சில வாலிப பிள்ளைகள் வராங்க. எலிசா மற்ற ஒரு சிலர் வாலிப பிள்ளைகளாக வராங்க. உபவாச ஜெபத்தில் கவனிங்க, சிறு பிள்ளைகளும் வரலாம். இப்படி கூட்டு ஜெபம், இதெல்லாம் கூட்டு ஜெபம், குடும்ப ஜெபம், ஒரு கூட்டு ஜெபம். அப்ப இயேசு கிறிஸ்து தனித்தும் ஜெபித்தார், அதிகாலையும் ஜெபித்தார், கூட்டு ஜெபத்தை என்ன செஞ்சார்? அவர் ஜெபித்தார். அடுத்து லூக்கா 4:1. சீக்கிரம் நம்ம வேகமாக போயிடுவேன், செய்தி முடிய நேரத்தில் ரொம்ப வேகமாக போவேன், ஒத்துழைப்பு கொடுங்க. இயேசு லூக்கா 4:1 பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எத்தனை நாள்? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் இயேசு ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இது என்ன ஜெபம்? சத்தமா சொல்லுங்க. உபவாச ஜெபம். அன்பு சகோதரனே சகோதரி, மாதம் ஒரு தடவை குடும்ப ஆசீர்வாதத்திற்காக உபவாச ஜெபம் இங்க நடத்துகிறோம். ஒரு சில பிள்ளைங்க வர்றாங்க, நன்றி செலுத்துகிறோம். யார் வந்தாலும் வராட்டாலும் நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு ஜெப வீரன், ஜெப ஆவி எனக்குள்ள இருக்கிறது, நான் எப்படி உபவாச ஜெபத்திற்கு போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சகோதர சகோதரிகள் இன்னும் சொல்ல போனால் சில நாள் எதுக்கும் லீவ் போடுறோம். லீவை போட்டுக்கிட்டு குடும்பமாக வரணும். பிள்ளைகளை கவனிங்க, குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் சின்ன பிள்ளைகளும் வரணும். பாலுங்கிற குழந்தைகள் என்ன செய்யணும்? வரணும். யோவேல் புஸ்தகத்தை படித்து பாருங்க. வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து என்ன செய்யுங்க?
மன்றாடுங்கள். உடன் ஊழியர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, நான் வெட்டுக்கிளி முசுக்கட்டை பூச்சி அதை பச்சித்த வருஷங்களின் விளைவை என்ன செய்வேன், உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பரிசுத்த உபவாச நாளை நேமிங்கள் சொல்றா. அப்ப மாதம் ஒரு தடவை கூட்டாக நாம ஒருவேளை இயேசு 40 நாள் யோசிச்சு பார்த்தீங்களா? இயேசுவை கவனித்து பாருங்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, யாரையோ கவனித்து பார்க்கிறீங்களே, இயேசுவை கவனித்து பாருங்கள். பாஸ்டிங் பிரேயருக்கு அவர்தான் மாதிரி. 40 நாள் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அப்படி 40 நாள் இல்லாவிட்டாலும் மாசத்துக்கு ஒரு தடவை ஒருவேளை இங்கே உபவாசத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை மாசத்துல ஒருவேளை உங்கள் வீட்டிலே நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சில பேர்லாம் உபவாசம்னா பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு விட்டு ஜெபிக்கவே என்ன செஞ்சிருவாங்க, அது உபவாசம் அல்லது பட்டினி. அது உபவாசம். அரசியல்வாதியும் உபவாசம் உண்ணாவிரதம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. உபவாசம்னா தேவனோடு கூட என்ன செய்யணும், உறவாடுறது. அதனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? உபவாசத்தில் என்ன வல்லமை தெரியுங்களா? வர சோதனையை இயேசு என்ன செஞ்சாரு, ஜெயித்தா. உங்க சோதனை, உங்க வாழ்க்கையில சோதனை, வாழ்க்கை முழு சோதனை உண்டு. சோதனையை சாதனையா மாற்றணும்னா ஜெபத்தோட பிளஸ் உபவாசத்தை கூட்டுக்குங்க. உபவாச ஜெபத்துல பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பாருங்க, வசனத்தை கொண்டே வர்றான். எடுக்க வேண்டாம், வேகமாய் போகிறேன். இந்த கல்லுகள் அப்பங்களாம்படி செய்யும். அப்ப இயேசு என்ன சொல்றான்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. எங்க கேளுங்க, பக்கத்துல எங்க எழுதி இருக்கு? ஏதோ பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. எங்க எழுதி இருக்கு? யாரு பதில் சொல்றா? என்ன பிரதர் சொல்லுங்க சத்தமா. இல்லைங்க பிரதர், அது எழுதி இருக்குதுன்னு சொன்னார். எதை எழுதி மென்ஷன் பண்ணாரு? உபாகமத்தில் இருக்கு. இப்படிதான் ஆராய்ச்சி படிக்கணும். இப்போ எடுக்க வேண்டாம், அம்மா எடுக்க வேண்டாம், கவனிங்க. அடுத்து ஒரு சோதனை. அந்த உப்பரிகள் மேல நிறுத்தி கீழே குதின்னு சொல்லி பிசாசுங்க வசனம் தெரியும். தேவதூதர்கள் என்ன செய்வாங்க, தாங்கி கொள்வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. நான் சொல்லும் போதே ரேச்சல் சிஸ்டர் சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லுங்க சிஸ்டர், எங்க எழுதியிருக்கு? சங்கீதத்தில். எந்த சங்கீதம்? 91. கரங்களை தட்டுங்க. பைபிளை படிக்கும் போது ஏனா தானே படிக்காதீங்க. கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே ஜெபிக்கும் போது ஏனா தானே ஜெபிக்காதீங்க. உபவாச ஜெபத்துல சாத்தானுடைய அந்த சோதனையை ஜெயிக்க முடியும். ஒரே 40 நாள்ல 3 சோதனை. கடைசி என்ன சோதனை தெரியுங்களா? ஒரு மலையின் மேல போய் நிப்பாட்டி ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. அவர் அப்படியே எல்லாத்தையும் காண்பித்து என்னை சாஸ்திரமா விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஆண்டவர் வார்த்தையினால் தான் ஜெயிக்கிறார். என்ன ஜெயிக்கிறாரு? அப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை என்ன செய்ய, பணிந்து கொள் என்று எழுதியிருக்கிறதே. அது எங்க எழுதியிருக்கு? மத்தேயுல எழுதியிருக்கா? எங்க எடுத்து சொல்லுங்க. சரி, எடுத்துக்கிட்டே இருங்க, பிரசங்கம் முடிஞ்சிடும். மத்தேயுல கிடையாது. சரி, இப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்லிடுவேன், உங்களுக்காக தான் சொல்றேன். அம்மா கவனிங்க, இப்போ கவனிங்க. மத்தேயுல இல்லை. இப்படி பைபிளை நீங்க படிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஜெபம், அது அடுத்த செய்தியில், இன்னொரு செய்தியில் வருது. வேத வாசிப்பை குறித்து இயேசுவை கணிச்சு பார்க்கும்போது எழுதியிருக்கு. அப்போ பிசாசு பலவித சோதனை வரும்போது நீங்கள் எழுதியிருக்கிறதே சொல்லுவாங்க. வாங்க இந்த கோயிலுக்கு போய் மொட்டை போடலாம். நீங்கள் சொல்லணும், மொட்டை போடக்கூடாதுன்னு எழுதி இருக்கிறதே. நான் சொல்றது புரியுதுங்களா? தாயத்தை கட்டுங்கம்பாங்க, தாயத்தை போடக்கூடாதுன்னு எழுதி இருக்கிறதே. இந்த ஜோசியக்காரன்ட்ட வாங்கம்பாங்க, ஜோசியக்காரன்ட்ட பார்க்கக்கூடாதுன்னு எழுதி இருக்கிறதே. சொல்றது புரியுதுங்களா? அவங்களும் மனுஷன் தான். அப்படி வந்து சொல்லுவாங்க. பிசாசு ஓனிட்டாட்டி மாரி 2 கொம்பு மூலம் அப்படியா வருவான். அப்படி வந்தால் நம்ம பயந்து ஓடிடுவோம். இப்படி தான் தந்திரமாக வருவான். கல்ல அப்போஸ்தலர் மூலம், கல்ல தீர்க்கதரிசிகள் மூலம் இப்படியெல்லாம் வருவான். பிதா ஒருத்தர் தான், இயேசு தெய்வம் இல்லை, ஆவியானவர் தெய்வம் இல்லை அப்படின்னு வருவான். அப்படிப்பட்டவங்களாம் வந்தன என்ன செய்யக்கூடாது? தீர்த்து புத்தகத்தை படிக்கிற அன்பு சகோதரியே, வேத புரட்டா இருக்கவனுக்கு 2 தோறும் புத்தி சொல்லிவிட்டு அவங்கள விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அப்ப சோதனையை ஜெயிக்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உபவாச ஜெபம். ஒரு முறை இயேசு சந்திரரோகி வியாதி பிடிச்ச மனுஷன். கவனிப்பா தம்பிகளா, ரோகன் ரோகித்து கவனிங்க. சந்திரரோகின்னு என்ன வியாதி? வலிப்பு வியாதி. அப்படியே வலிப்பு வியாதி. பிசாசுனால திடீர்னு தண்ணியில் விழுவான், திடீர்னு தீயில விழுவான். சின்ன வயசுலேயே இருக்கு. அப்பா கொண்டு வராரு. இப்போ மருவ மலையில் படிச்ச பார்த்தீங்களா? மருவ மலையில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க இயேசுவோட. கீழே மற்ற சீசர்கள் இருக்காங்க, 9 பேர் இருக்காங்க. அவங்களால துரத்தி விடலை.
அப்போ இயேசு ஒரு கேள்வி கேட்குறாரு, மாறுபாடுள்ள சந்ததியை, விசுவாசம் உள்ள சந்ததியை எவ்வளோ நாள் உங்களோடு நான் இருப்பேன்? அந்த சிறு பிள்ளைகிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி அசுத்தாவியை புறப்பட்டு போன்னு சொல்லி அலக்கழிச்சு, கவனிங்க பிள்ளைகளை கவனிங்க, அலக்கழிச்சு அந்த சிறுவனை என்ன செஞ்சது? போயிட்டது. அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, நாங்களும் துரத்தணுமே, இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்தில் இந்த பிசாசு பார்த்தீங்களா? அப்போ ஜபத்தோட ப்ளஸ் ஒரு வேளை 2 வேளை, நான் 40 நாள் இருக்க சொல்லலை, உங்களால் எவ்வளோ இருக்க முடியுமோ அப்படி உபவாசம் இருந்து, மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வீட்டில் ஒரு வேளை உபவாசம் இருந்து, சர்ச்சில் ஒரு வேளை உபவாசம் இருந்து, முதல் சனிக்கிழமை இந்த 7 மாதம் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இங்கே முதல் சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்தில் ஒரு யுத்த களம், ஒரு யுத்த வீரர்கள், ஜெப வீரர்கள் ஜெபிக்கும் போது நான் எப்படி வீட்டில் இருப்பேன்? ஒரு நியாயமான காரண வேலையை தவிர எக்காரணத்தை கொண்டு மாதம் முதல் சனிக்கிழமை, அதனால தான் காலண்டர் அடித்து அச்சிட்டு உங்களுக்கு சபையின் ஒழுங்குகள் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அப்படி எல்லாரும் வந்து ஜெபித்தா இங்கே இருக்கிற சோதனையை கொண்டு வருகிற, விசுவாசிக்கு சோதனையை கொண்டு வருகிற, ஊழியக்காரனுக்கு சோதனையை கொண்டு வருகிற எல்லா சாத்தானையும் நம்ம உபவாச ஜபத்தில் நம்ம அவனை மேற்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கடைசியா லூக்கா 6:12 5வது ஜபம் முடிக்க போகிறேன். அந்நாட்களிலே லூக்கா 6:12 அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, கவனிங்க அந்த வசனத்தை, கவனிச்சிங்களா? ரா முழுவதும் தேவனை நோக்கி என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணி கொண்டார். இந்த ஜெபம் என்ன ஜெபம்? ஆல் நைட் ப்ரேயர். இந்த ஜெபம் என்னது? ஆல் நைட் ப்ரேயர். பாஸ்டர், ஆல் நைட் ப்ரேயர் பண்ணால் நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்னா, நான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு கொசு கடிச்சு உங்களை எழுப்பிடுது பார்த்தீங்களா நைட்டு, அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தூங்கிருங்க. எவ்வளோ ஐடியா சொல்லி தர்றேன். இல்லை இன்னும் கொஞ்சம் ஆவியானவர் ஏவுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே 1 மணி நேரம் என்ன செஞ்சுருங்க, ஜெபம் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிருங்க. ஏன்னா வேலைக்கு போகணுமில்ல. நம்ம முழுவதும் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. இயேசுவை கவனித்து பார்க்குறோம், புரியுதுங்களா? நம்ம சபையில் ஆரம்பத்தில் இந்த ஜெபத்தை நம்ம வச்சுருந்தோம். முழு இரவு ஜெபம் இல்லை, கொஞ்சம் 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும். அதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். இப்போ சபையாரோட பாசமாட்ட தான் இந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம அதை செய்யலாம். முழுவதும் அல்ல, கவனிங்க, முடிஞ்சால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த மாதமே நம்ம செய்ய போகிறோம். கடைசி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து, பயப்படாதீங்க, 11:30 வரைக்கும். எவ்வளோ மணி நேரம் தான் இருக்கு? 10, 11, 2.5 மணி நேரம். இது நல்ல காரியமா இல்லையா? முதல்ல நீங்கள் வர்றீங்க வரலீங்க, இந்த மாதத்துலேருந்து இது செய்யலாம், இது நல்ல காரியம்னு சொல்கிறவங்க மாத்திரம் என்ன மாதிரி கையை உயர்த்துங்க. சின்ன பிள்ளைங்களாம் உயர்த்தலை, கவனிக்கலை. அம்மா உயர்த்தவே இல்லையே. போதும். ஆட்டோ கரெக்டாக நான் பேசுகிறேன். சீக்கிரம் வேணும் கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. ஈகோ வேணும், உங்களை முதல்ல அழைச்சிட்டு வரோம். அதுக்கு தான் சபையில் இதெல்லாம் செய்கிறோம். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ பாஸ்டருக்கு குடும்பத்துக்கு வேணும் வாங்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சேராமல் அப்படியே கிடக்குதாட்டு இருக்கு. டென்னி பிரசிட்ட கொடுத்தா அப்படியே இருக்கு. என்ன பிரதர், நேற்று இன்று இயேசு கிறிஸ்து மாறாதவர் மாதிரி அது கொடுத்த பணம், ஐசக் பிரதர் கொடுத்த பணம் அப்படியே இருக்குது. யாராவது கொடுத்தாங்களா? தெரியல, விதிகளா இல்லைங்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இடத்துல அதை செய்வார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முழுதும் எதுக்காக ஜெபம் பண்ண தெரியுங்களா? வீட்டில் போய் படித்து பாருங்கள், நான் முடிக்கிறேன். சீசர்களை தெரிந்தெடுக்க என்ன செய்கிறாரு? முழுதும் ஜெபம். 12 பேர் அவங்க உலகம் முழுதும் போகணும். அது எப்பேற்பட்ட பொறுப்பு தெரியுங்களா? அதனால தான் ஆல் நைட் ப்ரேயர். முழுவதும் இயேசு ஜெபம் பண்ணார். பேதுரு, அந்திரேயா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, என் பின்னே வாருங்கன்னு சொன்னார். அவர் முழுதும் ஜெபம் பண்ணிட்டு, அப்படி ஜெபம் பண்ணதுனால தான் உடனே வலையை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? போட்டை விட்டு வந்தாங்க. எப்படிங்க வர முடியும்? உங்களுக்கு ஊழியத்துக்கு வந்தால் எங்களுக்கு வருமானம் என்ன, சாப்பாடு என்ன, குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது. பேதருக்கு மனைவி மாமியாரெலாம் இருந்தாங்க. அந்திரேயா உடனே விட்டு வந்தாங்க. சற்று அப்புறம் போகிறார், வலைகளை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கவனிங்கப்பா பிள்ளைகளா, என்னை கவனிங்க, இங்கே பாருங்க. பேதுரு, அந்திரேயா, அப்புறம் யோவான், யாக்கோப்பு, அப்புறம் மத்தேயு வரி வசூலிக்கிறவர்,
இப்படி 12 பேரையும், ஒரு சிலர் தான் எழுதி வச்சிருக்கு, ஆனால் 12 பேரையும் அவர் கரெக்டாக யூதாஸ் நீ வா, அப்படி ஒவ்வொருத்தரா 12 பேர் சீடர்கள், ஒவ்வொருத்தரா பர்த்தலமேயு, பிலிப்பு, இப்படி 12 பேர் அந்த பேரை கரெக்டாக பிதா சொல்லிட்டார். இவங்கெல்லாம் இருப்பாங்க இங்கே போவாங்க. லேவி ஆயத்துறையில் இருப்பார், மத்தேயு வரி சொல்லிக்கிற அவரை கூப்பிடு, அவர் இப்படி பல பேர் அப்படி ஊழியத்தில் அவரை அழைச்ச உடனே வந்தது காரணம் என்னன்னா, அந்த ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ரா முழுவதும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் சித்தமானால் உயிரோடு இருந்தால், நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால், கையை தூக்குன நீங்கள் மறுபடியும் இந்த நல்ல காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, நல்லா அன்னைக்கு ஒரு தியாகம் பண்ணாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. 9 மணிக்குன்னா சீக்கிரம் அன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு கரெக்டாக சார்பாக 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு 3/4 மணி நேரம், ஒரு வெள்ளம் 3/4 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் அப்புறம் மீதி உள்ளது செய்திக்கு. நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா வெளியிலேருந்து ஊழியர்களை அழைக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு ஊழியக்காரன் செய்தி கொடுக்க அழைக்கும் போது எல்லாரும் இருந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது தான் அது அவங்களுக்கும் பிரயோஜனம். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அந்த வார்த்தை என்னது பிரயோஜனம். கர்த்தர் சித்தமானால் உயிரோடு இருந்தால் இந்த மாதமே 3 கடைசி அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், அதை கொஞ்சம் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த 2.5 மணி நேரத்தில் பழகுவோம். இன்னும் சென்னையிலலாம் சில சபை இரவு ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, உபவாச ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. சில சபையில் அதிகாலை ஜெபம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த 5 ஜெபத்தை நம்ம பண்ணோம்னா இது சபை வளர்ச்சி மாத்திரமல்ல, உங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், கடன் பிரச்சனையை மாற்றுவார், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வியாதியோடு வருவர்களுக்கு எல்லாரும் இப்படி ஜெபிக்கும் போது, வீட்டில் எல்லாரும் நம்ம அதிகாலை ஜெபிக்கும் போது, தனித்து ஜெபிக்கும் போது, குடும்ப ஜெபம் பண்ணும்போது, பெண்கள் ஜெபத்தில் வந்து இந்த ஜெபிக்கும் போது, ஆயத்த ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும் போது, உபவாச ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும் போது, அந்த அதிகாலை ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும் போது, இப்படி 5 வகை ஜெபத்தை இயேசுவை கவனித்து பார்த்து சபையார் எல்லாரும் ஜெபிக்கும் போது, ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கும், அற்புத அடையாளம் நடக்கும். நீங்களும் வாங்க வாங்க. அநேகர் இந்த இடத்தை நோக்கி கார்ல வருவாங்க, தூரத்திலிருந்து வருவாங்க, கிழக்கிலிருந்து வருவாங்க, மேற்கிலிருந்து வருவாங்க. அற்புதம் நடக்கும். மகிமை இறங்கும், ஆராதனையில் மகிமை இறங்கும். அது சாம ஆராதித்தாலும் பாசம் ஆராதித்தாலும் நான் ஆராதித்தாலும் எல்லாரும் ஓகவித்து ஒருமித்து ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் தேவனுடைய மகிமை இறங்கும். ஜெபிக்கிற வேளையிலே பாருங்க, சிலரெல்லாம் ஜெபிக்க சொல்லும்போது பேர சொன்னாதான் ஜெபிக்கிறீங்க. அப்படி சொல்ல தேவையில்லை. உடனே ஜெப குறிப்பு சொன்ன உடனே அந்த ஜெப ஆவி இருந்துச்சுன்னா உடனே முந்திக் கொள்ளுவீங்க. ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க தான் அவங்க ஜெபிக்கிட்டு விட்டு கொடுத்தா தான். இன்றைக்கு எல்லாரையும் அந்த ஜெப ஆவி பற்றி பிடிப்பதாக. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கணும், தனித்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த அரங்கத்தில் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உபவாச ஜெபம் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. கூட்டு ஜெபம், குடும்ப ஜெபம் நான் பண்ணணும் ஆண்டவரே. ஐயா, உபவாச ஜெபம் நான் பண்ணணும் ஆண்டவரே. இயேசுவை போல 40 நாள் இல்லாவிட்டாலும் ஒரு வேளை 2 வேளை இருந்து பலன் இருக்கிற வரைக்கும் உபவாச ஜெபம் இருக்கணும். வயதான காலத்தில் உபவாசம் இருக்க முடியாது. பலன் இருக்கிற வரைக்குமே நம்ம சபையில் ஆரம்பத்துலலாம் 3 நாள் உபவாச ஜெபம்லாம் இருந்திருக்கிறோம். நான்லாம் எத்தனையோ தடவை 3 நாள் உபவாச ஜெபம்லாம் இருந்திருக்கிறேன். இப்போ முடியாதனால ஒரு வேளை 2 வேளை இருக்கிறோம். இந்த மாத்திரை சாப்பிட்றதால சில பலவீனத்திலும் நான் இருந்தாலும் இனி நானும் விசுவாசத்தில் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும்? உபவாச ஜெபம் இருங்க, இரவு ஜெபம். அப்படி ஜெபிக்காவிட்டாலும் ஆண்டவர் ராத்திரியிலே உங்களை எழுப்பும் போது வீட்டில் எழுந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். ஒரு இல்லையா சொல்லாமா? அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே, என்னை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி வலது கரத்தை உயர்த்தி அப்படி எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என்னை அப்படி ஒரு ஜெபாவியை தாங்க. சின்ன பிள்ளைகளாம் கேளுங்க, கண்ணு மூடி கேளுங்க, வாலிப பிள்ளைகளாம் கேளுங்க. ஒரு ஜெபாவி 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 ஒரு அடியை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த ஜெபாவியை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கிறீங்க, இன்னும் ஜெபிக்கணும். யாராவது இந்த ஜெபத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தால், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர், இன்றையிலிருந்து இயேசுவை கவனித்து பாருங்கள். 5 ஜெபத்தை பார்த்தோம்.
ஆண்டவர் இந்த 5 ஜெபமும் எங்க சபையில நடக்கட்டும். 5 ஜெபமும் ஆண்டவரே, நீங்க கூட வீட்டுல கூட இரவு ஜெபிக்கலாம். அது இரவு ஜெபம், சில மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 5 வகை ஜெபத்தையும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே 2 கரங்களை எப்படி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் 2 கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? ஆமென், 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 ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற வேளையிலே, ஓ கேகே நகர்ல வந்திருக்கிற பிரியதர்சன் முன்பாக வந்து, ஓ இந்த 5 ஜெபம் எங்க சபையில இருக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஓ பிரதரோடு இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள். அப்பதான் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் இந்த 3/4 மணி நேரம் என்னுடைய கால் பலவீனத்தை கூட பார்க்காதபடி, ஓ நான் உட்காரலாம் தான் நினைத்தேன், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், உங்களையும் பலப்படுத்துவார். வாங்க பிரதர், அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எங்களுக்கு மிகவும் அதிகமாக செய்கிற தேவனே ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலுமே நாங்கள் கண் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே லாசர் மரித்திருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்மிடம் திரும்புவதற்கு நீர் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தீர் ஆண்டவரே. பிதாவே, நீர் என் ஜெபத்தை எப்பொழுதும் கேட்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. பிதாவே, நீர் என்னுடைய ஜெபத்தை நீர் எப்பொழுதும் கேட்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் நீர் என்னை அனுப்பினவர் என்பதை விசுவாசிக்கும்படியாக நான் இதை சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே, மரித்து கிடந்து 3 நாள் நாறி கிடந்த அந்த சரீரத்தை பார்த்து வெளியே வா என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, அந்த சரீரம் உயிர் பெற்று வந்தது போல ஆண்டவரே, மரித்து கிடக்கிற அந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த ஜெப ஜீவியத்தை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால நாங்களும் விசுவாசத்தோட சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே அது உயிர் அடைவதாக. In the name of Jesus, I declare and decree, in the name of Jesus, all the prayer life in everyone ஆண்டவரே, இந்த வேளையில் அது உயிர் அடையட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப மீட்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை நிறைந்தவராய் ஆண்டவரே, பராக்கிரமம் நிறைந்தவராய், உண்மையுள்ளவராய் ஆண்டவரே, எங்களை கடாய்ச்சிக்கிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மண்டை எங்களை சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இடைவிடாமல் சோர்ந்து போக ஜெபிப்பதற்கு நீர் உம்மையே சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு 100க்கு அதிபதியை எப்படி ஒரு விதவை தினந்தோறும் வந்து எனக்கு ஒரு நீதியை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அந்த ஆண்டவரே அநீதியுள்ள நீதிபதியை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த தேவனுக்கு பயப்படாத அநாதியுள்ள நீதிபதி எப்படி அந்த விதவைக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர் மனசில் யோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருந்ததோ அதே போல அவர் செய்தது போல, பிதாவே உம்மை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிதாவானவரே, குமாரனுடைய ஜெபத்துக்கு நீங்க எப்பொழுதும் பதில் கொடுக்கிறவராய் கேட்கிறவராய் இருந்தது போல ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களும் உம்மண்டை சேருவதற்கான பரிசுத்தத்தையும் ஆண்டவரே தகுதியையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை எழுப்புகிறீரோ, இரவு வேளையில் எப்பொழுதெல்லாம் எழுப்புகிறீரோ ஆண்டவரே, அப்பொழுதுதான் நம்ம எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி, ரோமர் ஆண்டவரே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது போல, நீங்க உங்களுடைய சரீரமே பரிசுத்தமான ஆண்டவரே ஒரு ஜீவ பலியாக நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதே ஒரு புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்பட்டது போல, எங்களுடைய சரீரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பலியாக, ஜீவனுள்ள பலியாக, உமக்கு பிரியமான பலியாக நாங்கள் ஆண்டவரே செலுத்த, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு ஜெப பீடம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே உண்டாவதாக ஆண்டவரே, இந்த வேளையில உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருக்குள்ளே இந்த ஜெப பாரத்தை நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய சபை
மிக விரைவாய் இருக்குது ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே வருகை மிக விரைவாய் இருக்குது ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று எங்களுடைய சரீரங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உள்ளான ஆவியை நீர் தட்டி எழுப்பும் பொழுது நாங்கள் எழுந்து ஜெபம் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவரே நீ உடைய வருகை சத்தத்தை கேட்கும் ஆண்டவரே. எங்களை உள்ளான மனுஷன் ஆண்டவரே நீ எழுப்பும் பொழுது ஜெபத்தை குறித்ததான முக்கியத்துவம் எங்களுக்கு தோன்றும் பொழுது நாங்கள் அதை ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே, அதே போல உங்களுடைய இரண்டாம் வருகையில ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனுஷன் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அவனை எழுந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான பாக்கியம் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு ஜெப வீரர்களாக, ஒரு வீராங்கனைகளாக ஆண்டவரே ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை நீர் பிரித்தெடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல ஆண்டவரே நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் என்று சொல்லுகிறீங்க ஆண்டவரே. சாதாரண விசுவாசிகள் நாங்கள் அல்ல, நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு ஆசாரியன் எப்பொழுது ஆண்டவரே பலிபீடத்திலே அண்டி இருந்து ஒவ்வொரு ஜெபத்தை ஏறெடுப்பாரோ அதே போல நாங்களும் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்தையும் நாங்கள் ஏறெடுக்க கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம், எங்களை ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களைவே நாங்கள் பலிபீடமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் ஒவ்வொரு ஜெபத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுக்க கிருபை பாராட்டும்படியாய் எங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் வெறுமையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே இந்த ஆண்டவரே குறிப்பின் மூலமாய் உபவாசமும் தனி ஜெபம், அதிகாலை எழுந்திருக்க ஜெபம் ஆண்டவரே, குடும்ப ஜெபம் ஆண்டவரே, கூடுகையில் ஆண்டவரே வாலிபர் கூடுகையில் ஏற்கப்பட்ட ஜெபம், சகோதர கூடுகையில் எடுக்க ஜெபம் ஆண்டவரே, சகோதரி மத்தியிலே ஏறெடுக்கிற ஜெபம் ஆண்டவரே, எல்லா ஜெபங்களையும் கலந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்கள்ல இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அதே போல நாங்களும் செய்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். பிரதரோடு இணைந்து தீர்மானம் எடுத்தோம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். இந்த 5 வகை ஜெபத்தையும் நாம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சபையில் நடக்கிற ஜெபம், உபவாச ஜெபம், இரவு ஆல் நைட் இல்லாட்டாலும் கொஞ்சம் நேரம் அப்படி இரவு எழுந்து ஜெபிக்கிறது. 5 ஜெபமும் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக மாற போகிறதுக்காய், இது தியரி பிரசங்கமாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாய் மாற போகிறதுக்காய், எல்லாரும் ஜெப வீரர்களாய் வீராங்கனை ஆண்டவர் மாற்ற போகிறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் போது பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய போகிறதற்காய் சபையினுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவர் பதில் தர போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வந்திருக்கிற எல்லாரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you all.